நீங்கள் சொல்லலாம். நான் அப்புறம் எங்கள் மாமா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த கொட்டாய் கல்லுகாலெலாம் இருக்கிறனால இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, இது இருக்கிறனால இது பண்ணுறாங்க, இதை நீங்கள் பிரித்து கொண்டுட்டு போயிட்டீங்கன்னாக்கா நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நான் அந்த இடத்துல தானே வீடு கட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். டார்கெட் பண்ணுறது என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் தானே. என்ன என் தம்பியை என்ன ஏதாச்சும் பண்ணணும், என் தம்பியை ஏதாச்சும் பண்ணணும், எங்கள் குடும்பத்தாள்களை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு தானே டார்கெட் பண்ணுறாங்க. சொன்னோம்னா எங்கள் மாமா ஏற்றுக்க மாட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க இது மூட நம்பிக்கை அப்படிம்பாங்க. மூட நம்பிக்கையாகவே இருந்தாலும் கிராமத்துகளில் பேய் பிடிச்சிருக்குன்னு பண்ணுறாங்களா இல்லையா? இன்னமும் சாமி ஆடுறதெல்லாம் பண்ணுறாங்களா இல்லையா? யூடியூப் சேனல் எவ்வளோ பார்க்குறீங்க? பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் என்னென்னமோ பண்ணுறாங்க, சாமி ஆடுறோங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. எனக்கு அதாவது சாமி ஒன்று சாமி பேயின்னு சொல்லணும், இல்லைனாக்கா பேய் பிசான்னு சொல்லணும். இந்த வெள்ளை வெளிச்சியெல்லாம் ஆடுறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருப்பீங்களா? அந்த பிபி விசில் ஊதிக்கிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. அயோக்கியத்தனம் பண்ணுறவங்க ஒரு காரணம் தேவை அவங்களுக்கு.